பார்க்கறதுக்கு கங்காருவையும் காட்டு பெருச்சாலையும் கிராஸ் பிரீட் பண்ண மாதிரி இருக்கிற இந்த உயிரினத்தோட பேர் தான் குவாக்கா. இது ஆஸ்திரேலியாவோட மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய ரோட்டனஸ்ட் ஐலாண்டில் தான் இது அதிகமாக காணப்படுது. அந்த தீவில் வாழக்கூடிய மக்கள் இந்த உயிரினத்தை இயற்கையோட ஒரு அதிசயம்னு சொல்றாங்க. இது பார்க்கறதுக்கு மட்டும் கங்காரமா இருக்காது. கங்காரு எப்படி அதோட குட்டியை வந்து அதோட வயிற்றுல இருக்கக்கூடிய பையில வளர்க்குதோ அதே மாதிரி தான் இந்த குவாக்காவும் அதோட குட்டிகளை வளர்க்கும். இதனாலே இந்த குவாக்காவை பார்க்கறதுக்கு ஏதோ குட்டி கங்காரு வர்ற மாதிரி தான் இருக்கவே செய்யும். இந்த குவாக்கா சராசரியா 40 சென்டிமீட்டர்ல இருந்து 54 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமா இருக்கும். அதோட இந்த உயிரினங்கள் 2.5 கிலோல இருந்து 5 கிலோ வரைக்கும் எடை கொண்டதா இருக்கும். அந்த தீவுல மனுஷங்க குறைவா இருக்கிறதுனால இந்த குவாக்கா அந்த தீவு முழுக்கவே ரொம்பவே சுதந்திரமா சுத்தி திரியுது. இந்த குவாக்கோட முகம் எப்ப பார்த்தாலுமே சிரிக்கிற மாதிரியே இருக்கும். இதோட முக அமைப்பே சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதோட இந்த குவாக்கா வந்து மனுஷங்களை பார்த்தெல்லாம் பயப்படுறது கிடையாது. அந்த தீவுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த குவாக்காவை பார்த்து அது கிட்ட போனா கூட அந்த சுற்றுலா பயணிகளை பார்த்து இந்த குவாக்கா வந்து பயந்தெல்லாம் ஓடாது. இந்த மாதிரி இந்த உயிரினங்கள் வந்து சிரிக்கிற மாதிரி முகமைப்போட மனுஷங்களை பார்த்து பயந்து ஓடாம அங்கேயே நின்னதுனாலே பல பேர் இந்த குவாக்காவோட செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கப்பட்ட போட்டோ எல்லாமே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல வைரல் ஆகி இந்த குவாக்கா வந்து உலகம் முழுக்கவே பிரபலம் அடைஞ்சிச்சு. 2013 குவாக்கா செல்ஃபின்னு இந்த குவாக்கா வந்து ட்ரெண்ட் ஆனிச்சு. இந்த மாதிரி சோஷியல் மீடியால இந்த குவாக்கா ட்ரெண்ட் ஆனதுனாலே சோஷியல் மீடியாவை சேர்ந்தவங்க வந்து இந்த குவாக்காவை தான் ஹாப்பியஸ்ட் அனிமல் ஆன் எர்த்னு அழைக்கிறாங்க. அதாவது உலகத்திலே மகிழ்ச்சியான விலங்கு இதுதான். இந்த உயிரினங்கள் வந்து இரவு நேரத்துல தான் அதிகமா ஆக்டிவா இருக்கவே செய்யும். பகல் நேரத்துல பெரும்பாலும் இது ஓய்வெடுக்க தான் செய்யும். அந்த தீவுல தண்ணீர் குறைவா இருக்கிறதுனாலே இந்த உயிரினங்கள் வந்து பெரும்பாலும் தாவரங்கள் இருந்தா அதுக்கு தேவையான தண்ணீரை உறிஞ்செடுக்குது. இந்த குவாக்கா இந்த மாதிரி அன்பா சிரிச்சுக்கிட்டே மனுஷங்க பக்கத்துல பழகுறதுனால இது செல்ல பிராணின்னு நினைப்பீங்க. ஆனா இது செல்ல பிராணி எல்லாம் கிடையாது. ரோட்டனஸ்ட் ஐலாண்டோட சட்டப்படி இந்த குவாக்காவை தொட்டாலோ இல்ல பிடிக்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணாலோ $300 இருந்து $500 வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. இதனாலேயே இந்த குவாக்காவை பார்க்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள்லாம் அந்த குவாக்காவை தொடாமலேயே ஒரு டிஸ்டன்ஸ்லேயே செல்ஃபி எடுத்துட்டு அப்படியே போயிடுறாங்க. யார் அப்புறம் ஃபைனை கட்டுறது? நீ பண்ண சேதாரத்துக்கெல்லாம் 15,000 அபராதம் கட்டிட்டு 15,000 நீங்க வேற. 17ஆம் நூற்றாண்டுல டச்சுக்காரங்க இந்த தீவுக்கு வந்த டைம்ல இந்த குவாக்காவை பார்த்து அவங்க ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். எப்ப பார்த்தாலுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான். அவங்க வந்த டைம்ல இந்த உயிரினம் கொஞ்சம் அழிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் சர்வே ஆகி இந்த உயிரினம் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சட்டங்கள் அந்த தீவுல இருக்கிறதுனால இந்த உயிரினம் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த குவாக்காவால பெரிய அளவுல எல்லாம் சத்தத்தை எழுப்ப முடியாது. அதோட சத்தம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த குவாக்காவோட உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா இலைகள், பழங்கள், அப்புறம் பூக்கள் தான். இவற்றை தான் இது உணவாகவே உண்ணுது. இந்த குவாக்காக்கள் வந்து குழுக்களா வாழக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. அப்படி குழுக்களா இருக்கும்போது இது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்குன்னு சிங்கிளா இருக்கும்போது அது மகிழ்ச்சியா இருக்காதான்னு கேட்டீங்கன்னா சிங்கிளா இருக்கும்போது அது மகிழ்ச்சியா தான் இருக்கும். ஆனா குழுக்களா இருக்கும்போது அது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு குவாக்கா மற்றொரு குவாக்காவோட ரொம்பவே ஒற்றுமையா இருக்கிறதுனால தான் அதுங்க மனுஷங்க கூட ரொம்பவே எளிதாவே பழகுது. இந்த உயிரினங்கள் வந்து ஒரே இடத்துல பல வருஷத்துக்கு வாழ்றதுக்கு தான் ரொம்பவே விரும்பும். இந்த உயிரினங்கள் வந்து புதுசா இடங்களை கண்டுபிடிச்சு அங்க போய் வாழலாம் நினைக்காது. ஒரு இடம் அதுக்கு பிடிச்சிருச்சுன்னா அங்கேயே தான் அது வாழ தொடங்கும். ஆனா இது சின்ன சின்ன குவாக்காக்கு வந்து பொருந்தாது. கொஞ்சம் பெருசா இருக்க குவாக்காக்கு தான் பொருந்தும். அதே மாதிரியே மனுஷங்களோட ஒரு குவாக்கா செல்ஃபி எடுக்கும்போது மற்ற குவாக்காவையும் அந்த குவாக்கா அழைக்கும். பூனைகள்னு சொன்னாலே நமக்கு வந்து அழகா முடியோட பொசுன்னு இருக்கிறது தானே டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா உலகத்துல முடியே இல்லாத ஒரு பூனை இனம் இருக்கு. அந்த பூனைகளோட பேர் தான் ஸ்விங்ஸ். இந்த பூனைகளை முடியில்லாத பூனைகள்னு அழைக்கிறாங்க. இந்த பூனைகள் எப்படி உருவானுச்சுன்னு பாத்தீங்கன்னா 1960 கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பூனை வந்து குட்டி போடுது. ஆனா அந்த பூனையோட குட்டிகள் வந்து இயற்கையாவே முடி இல்லாம பிறந்திருக்கு. இந்த மாதிரி முடியே இல்லாம பிறந்த இந்த பூனைகளை பார்த்து விஞ்ஞானிகள் வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க அதுக்கப்புறமா இந்த பூனைகளை கொண்டு போய் வளர்த்து இந்த பூனைகளை எந்த மரபணு குறைபாட்டுனால மாற்றப்பட்டுச்சோ அந்த மரபணு குறைபாட்டு கொண்ட பூனைகள் கூட இனப்பெருக்க செய்ய வச்சு ஒரு புது இனமா அவங்க உருவாக்குனாங்க. இந்த பூனைகளுக்கு முடி இல்லாதனாலேயே இந்த பூனைகள் வந்து உலகம் முழுக்கவே பயங்கரமா பிரபலம் அடைஞ்சிச்சு. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பூனையை வச்சு பல திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. ஏன் நம்ம கூட சின்ன வயசா இருக்கும்போது இந்த சுட்டி டிவில வந்து கேட்ஸ் அண்ட் டாக்னு ஒரு மூவி போடுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டா செகண்ட் பார்ட்டான்னு தெரியல, ஏதோ ஒரு பார்ட்ல வந்து இந்த கேட் தான் வில்லியா வரும். அந்த அளவுக்கு பிரபலமானது இந்த பூனை. இந்த பூனைகளோட உடல்ல வந்து முடிகள் இல்லாதனாலேயே இந்த பூனையோட தோள்கள் வந்து வளவளப்பானதா இருக்கும். இந்த பூனை இனத்திலேயே ஒரு சில பூனைகளுக்கு மட்டும் மென்மையான நரை மாதிரியான ஒரு தோல் அமைப்பு இருக்கும். அந்த நரை மாதிரியான அமைப்பு உண்மையிலே முடி கிடையாது. அந்த பூனையோட தோல் தன்மையே அப்படிதான் இருக்கும். நீங்க இந்த பூனையை தொட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த பூனையை தொட்டவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பூனையோட தோள்கள் வந்து லைட்டா சூடான மாதிரி இருக்கும்னு. இப்படி சூடா இருக்கிறதுக்கு காரணமே அந்த நரை மாதிரியான அமைப்பு தான். இந்த பூனைகளோட அதிகமா பழகுனவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பூனைகளோட இருக்கும்போது ஏதோ மனுஷங்க கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த பூனைகளோட முகமைப்பே மனுஷங்க எப்படி ஒரு சில பாவனைகளோ ஒரு சில ரியாக்ஷனை வெளிப்படுத்துறாங்களோ அதே மாதிரி இந்த பூனைகளும் வெளிப்படுத்தும். அதனாலேயே மனுஷங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பூனையா இந்த பூனை இருக்கு. இந்த பூனைகளுக்கு வந்து இயற்கையிலேயே முடியல
முடியில்லாதனால இதோட உடல்ல இருக்கக்கூடிய எண்ணெய் சுரப்பிகள் வந்து சுரந்து அந்த எண்ணெய்கள் வந்து அதோட உடல்ல தேங்கும். பிற பூனைகளுக்கு வந்து முடி இருக்கிறதுனால அந்த முடியே அந்த எண்ணெய்களை உறிஞ்சிரும். இந்த பூனைகளுக்கு முடி இல்லாதனால அந்த எண்ணெய்கள் சுரந்து அதோட தோல்லையே அதை தேங்க தொடங்கும். அந்த தோல்ல இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து சுத்தப்படுத்தலைன்னா காலப்போக்கில் இந்த பூனையோட தோலுக்கே மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால இந்த பூனைகளை வந்து அடிக்கடி குளிக்க வைக்கணும். அப்படி இல்லைன்னா கூட வாரத்துல ஒரு முறை கண்டிப்பா இந்த பூனைகளை குளிக்க வைக்கணும். முடி இல்லாத காரணத்தினாலேயே இந்த பூனைகளுக்கு குளிர்காலத்துல எளிதிலேயே சளி பிடிச்சிரும். அந்த மாதிரியான நேரத்துல இந்த பூனைகளை வந்து வளர்க்கக்கூடியவங்களோட போர்வைக்குள்ளதான் இருக்கவே செய்யும். சில நேரத்துல இந்த பூனைகள் வளர்க்கக்கூடியவங்களோட மடியிலேயே படுத்துக்கிட்டு அங்கேயே தூங்க தொடங்கும். சபா மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சோகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியிலேருந்து இந்த பூனைகள் கதகதப்பான இடத்துல தான் இருக்கவே செய்யும் குளிர்காலங்களில் மட்டும். அதுக்குன்னு இந்த பூனைகள் வந்து ரொம்ப நேரம்லாம் சூரிய ஒளியிலலாம் இருக்காது. சூரிய ஒளியில் ரொம்ப நேரம் இந்த பூனைகள் இருந்தாலும் அதோட தோலுக்கு ரொம்பவே ஆபத்து தான். இந்த பூனைகளோட தோலை பொறுத்த வரைக்கும் வெப்பம் கூடவும் கூடாது குறையவும் கூடாது, அது நியூட்ரலாக தான் இருக்கணும். இந்த பூனைகள் என்னதான் இந்த மாதிரி வித்தியாசமாக இருந்தாலும் இது ரொம்பவே அன்பான பூனைகள். இந்த பூனைகளோட பழகின மனுஷங்க என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பூனை இனத்திலேயே இதுதான் ரொம்பவே அன்பான பூனைன்னு சொல்கிறாங்க. இந்த பூனையை ஒரு ரூமில் விட்டுட்டு அதோட உரிமையாளர் வேற ஒரு ரூமுக்கு போனாங்கன்னா அந்த பூனை அவங்க பின்னாடியே போகும். இது மாதிரி ஒரு முறை 2 முறைலாம் பண்ணாது, அந்த பூனை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்களோட உரிமையாளரோட கவனத்தை அந்த பூனை ஈர்க்கிறதுக்காக என்ன வேணா பண்ணிக்கிட்டு இருக்கும். மற்ற பூனைங்க மாதிரி இல்லாம இந்த பூனைகள் வந்து ரொம்பவே பாசக்கார பூனைகளா இருக்கு. இந்த பூனைகளோட சத்தமும் ரொம்பவே மென்மையா இனிமையா இருக்கும். இந்த பூனையை வளர்க்குறவங்க இந்த பூனையை பார்த்து பேசும்போது இந்த பூனையும் அதோட சத்தத்து மூலயமா அவங்க உரிமையாளர்கிட்ட பேசும். இது நல்ல சீட்டா, இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? இதனால ஐயா ஒரு தோசம் போயிருமா? சொன்னப்பல ஓவரா ரீட்டெயில். இந்த பூனைங்களுக்கு பிடிக்காத விஷயம்னா தனிமையில இருக்கிறது. இந்த பூனைகளுக்கு தனிமைன்றது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஹலோ, யாருன்னா இருக்கிறீங்களா? அமைதியாக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியாக்குது, தாங்க முடியல. எப்பயுமே யாராவது மனுஷங்க இந்த பூனைங்க கூட இருக்கணும். ரொம்ப நேரத்துக்கு இந்த பூனைகள் வந்து தனிமையில இருந்துச்சுன்னா இந்த பூனைகளுக்கு அதிகப்படியான மன அழுத்தமும் சோர்வும் ஏற்படும். இதனாலே இந்த பூனையை வளர்க்குறவங்க இந்த பூனையை வீட்டில் ஒரு ஆளாக தான் பார்க்கவே செய்கிறாங்க. எப்பயுமே இந்த பூனை கூட யாராவது இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பூனைகளுக்கு முடியில்லாதனாலேயே அதோட உடல்ல வெப்பத்தை அது கண்டிப்பாக தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி வெப்பத்தை இந்த பூனைகள் வந்து அதோட உடல்ல வச்சிருக்கிறதுக்காகவே அதிகமாக சாப்பிடும். பிற பூனைகளை விட இந்த பூனைகள் ரொம்ப அதிகமாகவே சாப்பிடும். சரியான பராமரிப்பு இந்த பூனைகளுக்கு இருந்துச்சுன்னா 14 ஆண்டுகள்லேருந்து 15 ஆண்டுகள் வரைக்கும் இந்த பூனைகள் வாழும். நிறைய பேர் இந்த பூனையை பார்த்து அழகே இல்லாத பூனைன்னு சொல்லுவாங்க. ஆனா உலகத்துல இருக்கக்கூடிய பூனைகள்லயே இது ரொம்பவே ஒரு பாசக்கார ஒரு பூனை. கொஞ்ச நாள் யாராவது இந்த பூனை கூட பழகினாலே இந்த பூனையை விட்டு பிரியறதுக்கு யாருக்குமே மனசே வராது. இந்த பூனையோட பாசத்தை அதோட கண்கள் மூலயமா தான் அதோட உரிமையாளருக்கு வெளிப்படுத்தவே செய்யும். என்னதான் பிற பூனைகள் மாதிரி இந்த பூனைகளுக்கு முடியலன்னா கூட முடி இருக்கக்கூடிய எல்லா பூனைகளை விட இந்த பூனை தான் ரொம்பவே பாசமானது. தோற்றத்தை வச்சு யாரையுமே